அவசர பொது முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வு குறித்த கவன ஈர்ப்பு. மாண்பு உறுப்பினர்கள் திரு மு தமீமுன் அன்சாரி, திரு டி ராமச்சந்திரன் மற்றும் திரு க மாரிமுத்து ஆகியோர் ஒருவர் அவசர பொது முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வினை மாண்புமிகு சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர்கள் கவனத்திற்கு கொண்டு வருவார். மாண்புமிகு உறுப்பினர் திரு தமீமுன் அன்சாரி அவர்கள். பேரவை தலைவர் அவர்களே, கடலூர் மாவட்டம் எனது சிதம்பரம் தொகுதிக்கு ஒரு மிகப்பெரிய சுற்றுச்சூழல் ஆபத்து இருக்கிறது. அஜெண்டாவில் உள்ளது மட்டும் நீங்க படிங்க. அஜெண்டா தான் படிங்க. சிதம்பரம் தொகுதிக்கு உட்பட்ட பரங்கிப்பேட்டை நகரத்திலிருந்து கிழக்கே சுமார் 18 கிலோமீட்டர் கடல் தூரத்தில் ஹிந்துஸ்தான் ஆயில் எக்ஸ்ப்ளோரேஷன் கம்பெனி லிமிடெடின் சார்பிலே புதிதாக ஹைட்ரோ கார்பன் கிணறுகளை தோண்டுவதற்கான விண்ணப்பத்தை அவர்கள் தமிழக அரசுக்கு சமர்ப்பித்திருக்கிறார்கள். இந்த கிணறுகளை தோண்டுவதற்கான அனுமதி உறுப்பினர் கொஞ்சம் இருங்க. 55 கவன ஈர்ப்பில் எப்படி வர வேண்டும் என்று நான் சொல்கிறேன். கடலூர் மாவட்டம் பரங்கிப்பேட்டையில் இந்துஸ்தான் ஆயில் எக்ஸ்ப்ளோரேஷன் நிறுவனம் மேம்பாட்டு கிணறு அமைப்பதனால் ஏற்படும் சுற்றுச்சூழல் தாக்கம் குறித்து அதோடு நிறுத்திக்கணும். அதுதான் இதை அரசின் கவனத்தை நான் கொண்டு வர விரும்புகிறேன்னு சொல்லுங்க. அவர் விளக்கம் கொடுக்கட்டும். அதுக்கப்புறம் நீங்க 2-3 கேள்விகளுக்கு நான் அனுமதி அளிக்கிறேன். அதுதான் முறை. மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, எனது சிதம்பரம் தொகுதிக்கு உட்பட்ட பரங்கிப்பேட்டைக்கு கிழக்கே ஹைட்ரோ கார்பன் கிணறுகள் அமைப்பதற்கான திட்டங்கள் குறித்த விவகாரத்தில் இந்த அரசுடைய நிலைப்பாடு என்ன என்பதை கவனத்தை ஈர்த்து நான் அமர்கிறேன் தங்கள் வாயிலாக. மாண்புமிகு உறுப்பினர் மாரிமுத்து அவர்கள் சுருக்கமா இருக்கிறது படிங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கடலூர் மாவட்டம் பரங்கிப்பேட்டையில் ஹைட்ரோ கார்பன் எடுக்கிற திட்டத்தினால் அந்த பகுதியில் ஏற்பட்டிருக்கிற பதட்ட நிலை குறித்து மாண்புமிகு அமைச்சர் அவர்களின் கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். மாண்புமிகு சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, விவர அறிக்கை ஒன்று உறுப்பினர்கள் மேசையில் மேல் உள்ள விளக்கம் சொல்றேன். உட்காருங்க, நான் சொல்றேன், நீங்க படிங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, விவர அறிக்கை ஒன்று உறுப்பினர்கள் மேசையில் உள்ள இல்லைங்க சிறு கணினியில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இருங்க இல்லைங்க, 55 விதியின் கீழே அஜெண்டால யார் கொடுத்து முன்னாடி கொடுத்து பேர் வருது அவர் தான். நீங்க திடீர்னு காலையில கூட பாருங்க, சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் நீங்க கவனிங்க. இருங்க, உட்காருங்க, நான் சொல்றேன். உட்காருங்களா? உட்காருங்க. இல்ல இருங்க, உட்காருங்க. சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் கொடுத்தவர்கள் காலையில் கொடுத்தவர்கள் உடனடியாக இங்கே வந்து கை நீட்டி பேச வேண்டும் என்று விரும்பினால் கூட அனுமதி அளிக்கிறேன். ஆனால் 55 விதியின் கீழ் ஏற்கனவே அஜெண்டாவில் நாம் யாரை போட்டிருக்கிறோம், அதை தவிர காலை 9 மணிக்கு வந்து கொடுத்து விட்டு அவள் எடுங்கள் என்றால் எடுக்க இயலாது. 55 விதியின் கீழ் ஏற்கனவே கொடுத்து அஜெண்டாவில் சேர்க்கப்பட்டவர்களை மட்டும்தான் பேச அனுமதித்திருக்கிறேன். இந்த நடைமுறையை தொடர்ந்து கடைபிடித்தால் கால விரயத்தை நாம் தவிர்க்கலாம். நீங்கள் உங்கள் தொகுதியை சேர்ந்தவரா? நீங்கள் எதுவும் பேசாமல் நீங்கள் ஒன்றும் இன்று மட்டும் அனுமதிக்கிறேன். அடுத்து வருகிற நிகழ்வுகளில் இதை நிச்சயமாக அனுமதிக்க இயலாது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மென்ஷன் பண்ணிட்டு உட்காருங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களுக்கு வணக்கம். கடலூர் மாவட்டம் பரங்கிப்பேட்டையில் இந்துஸ்தான் ஆயில் எக்ஸ்ப்ளோரேஷன் நிறுவனம் மேம்பாட்டு கிணறுகள் அமைப்பதனால் ஏற்படும் சுற்றுச்சூழல் தாக்கம் குறித்து அரசின் கவனத்தை ஈர்த்து அமர்கிறேன். அமைச்சர், நீங்க பேசுங்க. விவர அறிக்கை ஒன்று உறுப்பினர்கள் மேசையில் மேல் உள்ள சிறுகணில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். உறுப்பினர் தமீமுன் அன்சாரி, கேள்வி ஏதேனும் இருக்கலாம்? அனுமதி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அளித்த விபர அறிக்கையை நான் படித்து பார்த்தேன். இத்திட்டத்தினால் சுற்றுச்சூழல், கடல்சார் உயிரினங்கள் மற்றும் மீன்வளம் ஆகியவற்றுக்கு ஏற்படக்கூடிய அனைத்து பாதிப்புகளையும் கூர்ந்தாய்வு செய்து மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதில் எவ்வித சமரசத்துக்கும் இடமளிக்காமல் இந்த அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று கூறியிருக்கின்றார். ஏற்கனவே நான் அவரை நேரில் அவரது அறையிலே சந்தித்து இது குறித்து விரிவாகவும் பேசியிருக்கின்றேன். இப்போது அந்த பகுதி முழுக்கவே ஒரு பதற்றம் இருக்கிறது. ஏற்கனவே இத்தகைய கிணறுகள் அங்கே தோண்டப்பட்டிருக்கிற காரணத்தினாலே பல பாதிப்புகள் வந்து கொடுக்கக்கூடிய நிலையில அமைச்சர் அவர்களை நான் பேசி முடித்த பிறகு நீங்க பதில் சொல்லுங்க. இப்போது புதிதாக 4 கிணறுகளை தோண்டுவதன் மூலமாக நிலத்தடி நீர் உட்போகும், விவசாய விளைநிலங்கள் பாதிக்கப்படும், மீனவர்களுடைய வாழ்வாதாரங்கள் பேரழிவுக்கு உள்ளாகும்,
புற்றுநோய் போன்ற நோய்கள் பரவக்கூடிய ஒரு அபாயம் இருக்கிறது என்ற காரணத்தினாலே அந்த பகுதி மக்கள் தொடர்ந்து போராடுகிறார்கள். அந்த பகுதியை சுற்றியுள்ள உள்ளாட்சி அமைப்புகளிலும் இதற்கு எதிராக தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறார்கள். ஏற்கனவே ONGC நிறுவனம் இது போன்ற ஒரு அனுமதியை கேட்டபோது அன்றைய திமுக அரசு அதை மறுத்திருக்கிறது, உறுதியாக நிராகரித்திருக்கிறது. அந்த வகையிலே இந்த திட்டத்தை இந்த அரசு உறுதியாக நிராகரிக்க வேண்டும், தொகுதி மக்களுடைய பதற்றத்தை குறைக்க வேண்டும் என்று தங்கள் வாயிலாக நான் கூறி அமர்கிறேன். மாரிமுத்தவர் அவங்களும் பேசி முடிச்சதுக்கு பிறகு நீங்க பதில் கொடுக்கலாம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அவையில் வைக்கப்பட்டிருக்கிற ஏடை நான் உன்னிப்பாக படித்து பார்த்தேன். அதில் சில விளக்கங்களை அமைச்சரின் கவனத்திற்கு நான் கொண்டு வர விளைகிறேன். நல்ல மைக் வச்சுக்கோங்க, மைக்கை சரி பண்ணி வச்சுக்கோங்க, உங்க பக்கமா திருப்பிக்கோங்க, பேசுங்க. கடலூர் மாவட்டம் பரங்கிப்பேட்டை குறிப்பாக மீன் வளம் அதிகமாக செல்வாக்கு மிக்க பகுதி. அது மீனவர்களுடைய வாழ்வாதாரம் முக்கியமானது. அங்கே அதோடு சார்ந்திருக்கிற விவசாயம் முக்கியமானது. அதை சார்ந்திருக்கிற விவசாயிகள் அவங்களுடைய வாழ் உரிமைகள் அங்கு பாதுகாக்கப்பட வேண்டும். இப்படி தரைத்தளத்திலிருந்து கடலில் 10 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஆழ்குழாய் கிணறுகள் மூலமாக 10,000 கிலோமீட்டருக்கு அடி தூரம் அதை குழாய் போடுகிற காரணத்தினால், இந்த ஹிந்துஸ்தான் ஆயில் எக்ஸ்ப்ளோரேஷன் நிறுவனத்தின் மூலமாக போடுகிற காரணத்தினால் பாண்டிச்சேரியிலிருந்து கன்னியாகுமரி வரை இருக்கிற கடல் வளம் முற்றிலுமாக பாதிக்கப்படும். மிகப்பெரிய அளவில் அது நம்பி இருக்கிற மீனவர்களுடைய வாழ்வியலில் மிகப்பெரிய பாதிப்புகளை உருவாக்கும். அதை சார்ந்திருக்கிற விவசாயிகள் இந்த ஆழ்குழாய் கிணறுகள் போட போட வெளியேறுகிற தண்ணீர் அருகாமையில் இருக்கிற தரைத்தளத்தில் மேல இருக்கிற விவசாய நிலங்களில் அது உப்பு நீராக பாதிக்கிற அபாயமும் ஏற்பட்டிருக்கிறது. அதிலிருந்து 11 கிலோமீட்டர் தான் இருக்கிறது பிச்சாவரம் என்ற மிகப்பெரிய சுற்றுலா தலம். அந்த சுற்றுலா தலத்தில் இருக்கிற சுற்றுலா தலம் பாதிக்கப்படுவது மட்டுமல்ல, அங்கே இருக்கிற பவள பாறைகள் பாதிக்கப்படும், கடல் ஆமைகள் அங்கே பாதிக்கப்படும், அங்கே இருக்கிற தாவரங்கள் எல்லாம் கடல் உயிரின தாவரங்கள் எல்லாம் அது பாதிக்கப்படுவதற்கான அபாயம் இருக்கிறது என்பதனை இந்த அரசின் கவனத்திற்கு கொண்டு வந்து உடனடியாக தமிழ்நாடு அரசாங்கம் இதற்கு இந்த ஹிந்துஸ்தான் ஆயில் எக்ஸ்ப்ளோரேஷன் கொடுக்கிற இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு தமிழ்நாடு அரசு அனுமதி கொடுக்க கூடாது என்பதனை நான் வலியுறுத்தி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வலியுறுத்தி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு அமைச்சர் உட்காருங்க, வேண்டாம். மாண்புமிகு அமைச்சர் இதுல கிளாரிபிகேஷன் உட்காருங்க, நீங்க பேசுங்க. மாண்புமிகு அமைச்சர் சஜஷன் தான் எழுதி கொடுங்க. மாண்புமிகு அமைச்சருக்கு இப்படி பண்ணுங்கன்னு எழுதி கொடுங்க, உட்காருங்க. வங்கக்கடலில் காவிரி படுகையில் கடலூர் மாவட்டம் பரங்கிப்பட்டி நகரிலிருந்து கிழக்கே சுமார் 18 கிலோமீட்டர் தொலைவிலும் கடலூர் நகரிலிருந்து தென்கிழக்கே சுமார் 30 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ள இந்த ஹிந்துஸ்தான் ஆயில் கம்பெனி லிமிட் 9.5 கடல் மைல் தொலைவில் அமைந்துள்ளது. மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் இருக்கிற, அதாவது கூட்டணியில் இருக்கிற அந்த திமுக அரசின் காலகட்டத்தில் தான் அந்த 3 கிணறுகளுக்கும் அனுமதி கொடுத்துள்ளது. அது ஏற்கனவே உள்ள 4 கிணறுல 2006 காலகட்டத்திலும் 2009 காலத்தில் 2 கிணறுகளுக்கும், அதிமுக காலத்தில் 2012 ஒரு கிணறுக்கும் ஆகிய மொத்தம் 4 கிணறுகளுக்குமே திமுக 3 கிணறுகளுக்கு திமுக ஆட்சி புரிந்த காலகட்டத்திலும் அதிமுக ஆட்சி புரிந்த காலகட்டத்தில் ஒரு கிணறுக்கும் தான் அனுமதி கொடுக்கப்பட்டது. இப்பொழுது 3 கிணறுகளில் தற்காலிகமாக செயல்பாட்டில் இல்லை. ஒரு கிணறில் இருந்து மட்டும் உற்பத்தியாகும் எரிவாயு மற்றும் எண்ணெய் நாகப்பட்டினம் மாவட்டம் பிள்ளை பெருமாள் கல்லூரியில் அமைந்துள்ள இந்துஸ்தான் ஆயில் கம்பெனி லிமிடெட் நிறுவனத்தின் எரிவாயு செயலாக்க நிலையத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறது. தற்போது இந்த இந்துஸ்தான் ஆயில் நிறுவனமானது மேற்கூறிய கடல்சார் எண்ணெய் மற்றும் எரிவாயு வளாகத்தில் கூடுதலாக 4 மேம்பாட்டு கிணறுகள் துளையிடும் திட்டம் நிறுவுவதற்காக உத்தேசித்துள்ளது. மத்திய அமைச்சகத்தில் இத்திட்டத்திற்கான வரையறை நிபந்தனை டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் 21/8/2022 அன்று வழங்கப்பட்டுள்ளது. மேற்கொண்ட செயல்பாடு கடற்கரையிலிருந்து 12 மைல்கள் எல்லையில் அமைந்துள்ளதால் கடலோர ஒழுங்குமுறை மண்டல அறிவிப்பு 2011 படி கோஸ்டல் ரெகுலேஷன் ஜோன் நோட்டிபிகேஷன் அதன்படி 1/6/2026 அன்று விண்ணப்பித்து தற்போது நிறுவனத்தின் உத்தேசப்பட்டுள்ள திட்டத்தின் தமிழ்நாடு கடலோர மண்டல மேலாண்மை ஆணையம் பரிசீலனைக்காக கடலூர் மாவட்ட ஆட்சியர் கடலூர் மாவட்ட கடலோர மண்டல மேலாண்மை ஆணையத்துக்காக அனுப்பப்பட்டுள்ளது. ஒன்றை நான் இந்த வாயிலாக கூட விரும்புகிறேன். மீன்வளத்தை பாதிக்கக்கூடிய, சுற்றுச்சூழலை பாதிக்கக்கூடிய எந்த திட்டமாக இருந்தாலும்
நம் மனு முதலமைச்சர் தலைமையில் ஆளும் இந்த அரசை ஒருபோதும் அனுமதிக்காது என்பதை இந்த வாயிலாக நான் கூறிக்கொள்கிறேன். நன்றி. மாண்பு உறுப்பினர் தமிழ் அன்சாரி உட்காருங்க. நீங்க மற்றவங்களுக்கு அனுமதி கிடையாது. மாண்பு உறுப்பினர் தமிழ் அன்சாரி அவர்கள் அனுமதி கிடையாது. உட்காருங்க. தமிழ் அன்சாரி அவர்கள். பேரவை தலைவர் அவர்களே, இல்ல வாங்க உட்காருங்க. சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு ஏற்படுவதற்கு முன்பாக முந்தைய அரசுகள் சில முடிவுகளை எடுத்திருந்திருக்கலாம். ஆனால் 2011 காலகட்டத்துக்கு பிறகு அது அதிமுக அரசாக இருந்தாலும் சரி, அதுக்கு பிறகு வந்த திமுக அரசாக இருந்தாலும் சரி, இந்த திட்டங்களுக்கு அங்கே அனுமதிக்கப்படவில்லை. குறிப்பாக 2021க்கு பிறகு அன்றைய திராவிட மாடல் அரசில் தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது ONGC நிறுவனம் கேட்ட பிறகு சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் பொதுமக்களுடைய வேண்டுகோளை ஏற்று அந்த அரசு அதை நிராகரித்திருக்கிறது. எனவே இது எந்த அரசு செய்தது, எந்த அரசு செய்யவில்லை என்ற அரசின் வாதத்துக்குள் செல்லாமல் மண்ணை பாதுகாக்க வேண்டும். இந்த மண் மலடாகிவிடக் கூடாது. பிச்சாவரம் காடுகள் பாதுகாக்கப்பட வேண்டும். பரங்கிப்பேட்டை மற்றும் கடலூர் மாவட்ட மீனவர்களுடைய நலன் பாதுகாக்கப்பட வேண்டும். விவசாய நிலங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த அவையிலே இதை நாம் பேசுகின்றோம். அந்த அடிப்படையில் பாதுகாக்கப்பட்ட காவிரி பாதுகாப்பு வேளாண் மண்டலத்துக்கு உட்பட்ட பகுதியாக இருந்தாலும் சரி, அதை சுற்றியுள்ள பகுதியாக இருந்தாலும் சரி, இந்த திட்டங்களுக்கு எந்த விதத்திலும் அனுமதிக்க கொடுக்க வேண்டாம் என உறுதியாக இருக்குமாறு மீண்டும் கேட்டு அமர்கிறேன். நன்றி.